பாக்கியலட்சுமி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது ஒரு யுகம்தான். நிதிஷோட சித்தப்பா நாளைக்கு யூஎஸ் போகிறதா அங்கிள் சொன்னார். ஆனால் அவங்க ஒரு வாரம் கழித்து தான் யூஎஸ் போகிறதா சொல்கிறாங்க. இது குழப்பம் நம்பர் 1. எங்கள் வீட்டில் அப்பா சொன்ன பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது, நீயும் அப்படித்தான் இருக்கணும்னு நிதிஷ் சொல்கிறாரு. இது ஒரு மிரட்டல் மாதிரி தெரியுது. இது குழப்பம் நம்பர் 2. ஒரு டீ கடை மாதிரி அம்மா ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது குழப்பம் நம்பர் 3. 2 பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்கும்போது மூணாவதா ஏன் இப்படி ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்? இது குழப்பம் நம்பர் 4. செல்வி ஆண்டி சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்கிறாங்க, அவங்கள பேச விடாமல் அம்மா தடுக்கிறாங்க. இது குழப்பம் நம்பர் 5. எழில் அண்ணன் கிட்ட கேட்டால் ஏதோ சொல்லி மழுப்புறாரு, அது பொய் மாதிரி தெரியுது. இது குழப்பம் நம்பர் 6. என் மேலே சத்தியம் பண்ணி சொல்லுன்னு எழில் அண்ணங்கிட்ட கேட்டப்போ அம்மாவோட ரெஸ்டாரண்ட் எல்லாம் கைமாறி போயிடுச்சின்னு சொல்கிறாரு. இது குழப்பம் நம்பர் 7. அந்த ரெஸ்டாரண்ட்டை என் பேரில் மாற்றிட்டதா எழில் சொல்கிறாரு. யாருமே இதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லலை. இது குழப்பம் நம்பர் 8. அம்மா டேபிளை தொடச்சிட்டு இருக்காங்க, அதை பார்க்கும்போது எனக்கு அழுகையாக வருது. ரெஸ்டாரண்ட்டை பற்றி கேட்டப்போ கிஃப்டாக கொடுத்த மாதிரி சொல்கிறாங்க. 2 ரெஸ்டாரண்ட்டுமே எப்படி ஒரே சமயத்தில் கையை விட்டு போகும்? இது குழப்பம் நம்பர் 9. வீட்டில் டின்னர் சாப்பிடும்போது சுதாகர் அங்கிள் கிட்ட ரெஸ்டாரண்ட் விஷயத்தில் என்ன நடந்ததுன்னு கேட்டப்போ அவர் திருன்னு முழிச்சார். நிதிஷும் அப்படித்தான் முழிச்சார். இது குழப்பம் நம்பர் 10. எனக்கு ஒன்று நல்லா புரிஞ்சிடுச்சு. சுதாகர் ஒரு அரக்கன் மாதிரி என் கண்ணுக்கு தெரிகிறாரு, நிதிஷ் ஒரு குட்டி அரக்கன் மாதிரி தெரிகிறார். ஆனால் அவங்களுக்கு ஒன்று தெரியாது, அது இந்த இனியா ஒரு துர்காதேவி. இந்த இனியா ஒரு துர்காதேவி. அதை நான் அவங்களுக்கு புரிய வைப்பேன், அவங்களுக்கு நல்ல பாடம் புகட்டுவேன். என் அம்மாவுடைய ரெஸ்டாரண்ட் திருப்பியும் அவங்களுக்கே கிடைக்கிற மாதிரி கண்டிப்பாக நான் பண்ணுவேன். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். இது வெறும் ஒரு யூகம்தான்.